அன்புடைஞ்சி வணக்கம். எங்களது தமிழ் பிச் இணையதளத்தின் திரைக்களம் பகுதிக்காக இன்று நான் சொல்ல இருக்கிற படம் கிரீன் மைல். இந்த படத்தோட ஹீரோ வந்து டாம் ஹேங்க்ஸு. டாம் ஹேங்க்ஸ் படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபாரஸ்ட் கம்ப்பு, கேஸ்டவே, சல்லி, இது நான் பார்த்து வியந்த படங்கள். இப்போ நான் சொல்ல போகிற படம் வந்து கிரீன் மைல். கிரீன் மைல் அப்படின்னு என்னன்னாக்கா அது சிறை கொட்டடி. அந்த கொட்டடிக்கிற வார்த்தையை நம்ம பாரதிக்குமார் பயன்படுத்துகிறார். ரொம்ப அழகான வார்த்தை அது. குதிரை லாயம் அப்படிங்கிற மாதிரி சிறை கொட்டடி, மனிதர்கள் அடக்கி வச்சிருக்கிற இடத்த வந்து கொட்டடிங்கிற வார்த்தையை போடுறாரு. அதை நான் ரொம்ப ரசித்தேன். இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஃப்ராங்க் டாராபாண்ட் அப்படின்னு அவர் பேர். ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு திகில் படம் அதெல்லாம் எடுத்தவர். அதுக்கப்புறமேல வந்து நாட்டு மேலே ஈடுபாடு கொண்டு நல்ல சப்ஜெக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரது மற்றொரு படமான ஷஷாங்க் ரெடம்ஷன், ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட அந்த படம். பொதுவாக பாரதிகுமாரோட பார்வையில் பார்த்திங்கன்னா இந்த நாவல்களை தழுவி எடுக்கப்படுகிற படம் வந்து அது வந்து எல்லா மொழியிலையும் இருக்குது. அந்த படங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குற நேயர்கள் மனசில் தங்கிடும் அப்படிங்கிறத அவரோட சொல்கிறார். அது உண்மையும் கூட வச்சுங்களேன். உலகின் மிகச்சிறந்த படங்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவை பெரும்பாலும் நாவல்களை தழுவி எடுக்கப்பட்டவை அப்படி சொல்கிறாரு. நம்ம தமிழ் படத்தை பார்த்திங்கன்னா இந்த சத்யஜித்திரியோட ஃபதேர் பாஞ்சாலியிலேருந்து மகேந்திரன் சாரோட உதிரி பூக்கள், அது வந்து பொன்னிலோட நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். ரீசெண்டாக கூட வெற்றிமாறன் அசுரனா விசாரணையா, அது ரெண்டுமே நாவல் தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். நாவல்களை தழுவி எடுக்கும் பொழுது என்னென்னா, ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க வந்து அசத்திடுறாங்க. படத்தை வந்து நம்ம இருக்கையின் முனையில் அமர்ந்து பார்க்குற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுதான் அந்த இயக்குனரோட வெற்றின்னு சொல்லலாம். இந்த படமும் அதுமாதிரி தான். இது வந்து சப்ஜெக்ட் வந்து சிறை கொட்டடின்னு சொன்னால், இந்த சிறையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே மரண தண்டனை கைதிகள் தான் அந்த சிறையில் இருப்பாங்க. அந்த சிறையோட பேர் கிரீன் மைல், அதான் படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து டாம் ஹேங்க்ஸ் தான் அதிகாரி, அவர் பேர் பால். அவருக்கு உயர் அதிகாரம் இருப்பாங்க. அந்த அவரோட அசிஸ்டண்ட்டாக பெர்சின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஒரு பருவற்றடவன். இந்த சிறையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மரண தண்டனை கைதிகளை கொண்டாந்து அந்த பர்டிகுலர் பீரியடில் கரெக்டாக அவன் கொல்லணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுற நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சேரில் உட்கார வச்சு அதில் வந்து மின்சாரத்தை பாய்ச்சி அப்படியே சாம்பல் ஆக்கிடுவாங்க. சாம்பல் தான் கிடைக்கும். வித்தின் செகண்ட்ஸு சாம்பல் ஆகிடும் இந்த உடம்பு. அது கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான கொலை தான் அது. அதை வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்திங்கனால ரொம்ப வியப்பாக இருக்கும். அதனால் உட்கார வச்சு தலையில் வந்து ஸ்பாஞ்சு, உச்சந்தலையில் ஸ்பாஞ்சை வச்சு அதில் தண்ணீரில் ஈரமான ஸ்பாஞ்சு, அது மூலமாக கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த உடம்பை சாம்பலாக்குவாங்க. இது சமீபத்தில் கூட ஒரு தமிழ் படத்தை வந்துச்சு. அதை நான் என்ன பேர் சொல்ல விரும்பலை. அந்த தமிழ் படத்தோட அண்மையில் வந்து பெருசாக பேசப்பட்ட படம் அது. அந்த படத்தோட பேர் நான் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிறை கொட்டடியில் வந்து 3 கைதிகள், ஜான் காஃபே, டெல் வார்டன் அப்படின்ட்டு 3 கைதிகள், ரொம்ப வித்தியாசமான கைதிகள் 3 பேர் வச்சுப்போம். அவங்க தான் நம்மளுக்கு கதாநாயகர்களுக்கு வேலை கொடுக்குற அந்த பாத்திரங்கள், அந்த 3 பேரும். அந்த ஜான் காஃபேங்கிறவன் வந்து ஒரு நீக்ரோ, ஜட்ஜாண்டிக்கான உருவம். அவன் வந்து 2 பெண் குழந்தைகளை கொன்னதாக அவன் மேலே சார்ஜு. அந்த டெல் வந்து சராசரியான தோற்றமுடைய ஒரு மனுஷன். பில் வார்டன் இருக்கான்ல, வார்டன் வந்து ரொம்ப அழகான தோற்றமுள்ள ஒரு இளைஞன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஜான் காஃபேக்கு ஒரு வித்தியாசமான சக்தியெல்லாம் உண்டு. என்னென்னா, சாக கிடக்கிறாங்கள்ல, வியாதியில் வந்து சாக கிடக்கிற ஆட்கள்லாம் வந்து உயிர்ப்பிச்சிடுவான். அது மாதிரி ஒரு மந்திர சக்தி அவன்கிட்ட இருக்கும். அதையும் செஞ்சு காட்டுவான். அங்கே ஜெயிலில் செஞ்சு காட்டுவான். அது மாதிரியான அவன் கேரக்டரு.
டெல் வந்து என்னென்னா டெல்லு உயிர்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். அவன் வந்து அந்த அந்த ஜெயிலுக்குள்ளே எலிகள் வந்து ரொம்ப புழங்கிட்டு அதில் ஒரு எலியை வந்து அவன் ஃப்ரெண்டாக்கிடுவான். ஃப்ரெண்டாக்கிட்டு அவன் சொல்கிறத அதை கேட்குற அளவுக்கு அந்த எலியை படைக்கிடுவான் அவன். வாட்டன் இருக்கான்ல, வாட்டன் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா பருவத்திடாமல் திடீர்னு எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியாது, திடீர்னு அடிப்பான். அது மாதிரி ஒரு சைக்கோ தரமாக நடந்துக்குவான் அவன் வாட்டன். இதில் இந்த 3 பேரும் இந்த எல்லா கைதிகளையும் ஜெயில் வார்டன் ஒருத்தர் கேரக்டர் இருக்கும்ல, அந்த வார்டன் கேரக்டர் தான் பெர்சின்னு ஒரு ஆள் பண்ணியிருக்காரு. அவன் வந்து இந்த சைக்கோக்களுக்கெல்லாம் மேலே ஒரு சைக்கோ. அவன் வந்து இந்த கைதிகளை வந்து ரொம்பவும் இன்சல்ட் பண்ணுவான், இரிட்டேட் பண்ணுவான். அதை வந்து இவருக்கு பிடிக்காது. இவர் எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு, டாம் ஹேங்க்ஸ் அவன் வந்து கேட்க மாட்டான். அவன் வந்து தான் இஷ்டத்துக்கு தான் செயல்படுவான். இன்னும் சொல்ல போனால் அமைதியாக இருக்கிற கைதிகளுக்கே வந்து வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு நடந்துவான். நடக்கிற விதத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சாதாரணமான நல்லா இருக்கிற ஆட்கள் கூட சைக்கோ மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருப்பான். இது மாதிரி இந்த உளவியல் ரீதியாக தான் அந்த படமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லு வந்து என்ன பண்ணுவான், இவனை வந்து இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பான். ஒரு தடவை என்ன பண்ணுறான் அவன், இந்த ஜெயில் பெர்சி இருக்கான்ல, அந்த ஜெயில் வார்டன் சொன்னேன்ல, இந்த வார்டன் வந்து இந்த கார்டன் நடந்து போயிட்டுருக்கப்ப திடீர்னு என்ன பண்ணுவான், அந்த கம்பியில் கையை விட்டு அந்த சைக்கோன்னு சொன்னால வார்டன் அவன் என்ன பண்ணுவான், கழுத்தை பிடிச்சி நடிப்பான். இவர் என்ன போயிடுவார். அந்த அளவுக்கு அவன் வந்து டார்ச்சர் பண்ணிடுவான். விட்டோன்னா இவர் பந்தா போய்ட்டு போ அந்த வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தன்னோட இயலாமையை காட்டாமல் வெளியே போயிடுவார். ஆனால் மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சிடுவார். வெஞ்சன்ஸ் வச்சு அதை செயல்படுத்தியும் காட்டுவார். என்ன பண்ணுறாருனாக்கா, டெல்லோட எளிய அவர் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சேர் இருக்குல்ல அதில் வச்சு கொல்லுவார் எலியை. அதை வந்து அந்த மற்ற கைதிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கி, இது அதாவது பழி வாங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் பண்ணுவான் அந்த ஆள். அதே மாதிரி இப்போ இவனுக்கு இருக்கான்ல கார்டன் இன்னும் சொல்ல மறந்துட்டேன். ஜான் காஃபே இருக்கான்ல, ஜான் காஃபே வந்து அந்த மந்திர சக்தியால் நோய்களை க்யூர் பண்ணுறான்ல, அதில் வந்து இந்த டாம் ஹேங்க்ஸோட மனைவிக்கு வந்து ஒரு தீராத வியாதி இருக்கும். அந்த வியாதியை வந்து வியாதியை குணப்படுத்துகிறானே ஒரு நாள் சும்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு இப்போ மேலதிகாரியோட பர்மிஷனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போனோன்னா அவன் வந்து அந்த வியாதியை குணப்படுத்திடுவான். அதே மாதிரி மேலதிகாரியோட குடும்பத்துலேயும் அது யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதையும் குணப்படுத்திடுவான். அதனால் ஜான் காஃபே மேலே எல்லாருக்குமே ஜெயிலில் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அதிகாரிகளுக்கே வந்துடும். அந்த கார்டன் சொன்னேன்ல, அந்த கார்டன் தான் வார்டன். அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பெர்சியோட கழுத்தை பிடிச்சி நினைச்சிடறான்ல, அவனை வந்து கொல்லும் பொழுது என்ன பண்ணுறாரு, அவர் அந்த தலையில் ஈரமான ஸ்பாஞ்சை வச்சு தான் உடம்புல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறான், வேணும்னே அந்த பெர்சி என்ன பண்ணுறான், காஞ்ச அதாவது நினைக்காமல் ஸ்பாஞ்சை வச்சு அது பஸ்வமாகி அப்படியே உடம்பு பஸ்வமாகும். அதை லைவாக காட்டுறாங்களா. அந்த வந்து நம்மளால கண்கொண்டு பார்க்க முடியாத மாதிரியான அந்த காட்சி. பெர்சியும் பார்த்திங்கன்னா பருவட்டனவன், அவன் வந்து சைக்கோ ஜெயிலர் அவன். அதன் பிறகு என்னென்னா ஜான் காஃபே வந்து கொல்லப்படுவதற்கான நாட்கள் வரும். ஜான் காஃபேட்ட போய் டாம் ஹேங்க்ஸ் கேட்பார், உன்னை வந்து எனக்கு வந்து இது மாதிரி உனக்கு தண்டனை கொடுக்குறது எனக்கு வந்து மனசாட்சி இடம் கொடுக்கல, உன்னை வந்து நான் ஏதாவது நல்ல விதமாக நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட அவன் சொல்லுவான், ஜான் காஃபே என்ன சொல்லுவார்னாக்க, நான் வந்து அந்த 2 பெண் குழந்தைகளை நான் கொல்லலை, ஆக்சுவலாக அந்த பருவட்டு இருந்தான்ல வார்டன், அவன் தான் 2 பிள்ளைங்களையும் கொண்டான், பழி வந்து என் மேலே வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அப்போனா இப்போ நம்ம கேஸை ரீஓப்பன் பண்ணி உன்னை காப்பாற்றிடப்பாங்கிற ஒன்றுமே வேண்டாம், ஆனால் எனக்கு வந்து சாவதில் தான் எனக்கு வந்து விருப்பம் இருக்குது. உண்மையிலேயே மரண தண்டனை அப்படிங்கிறது வந்து தண்டனையே கிடையாது, அது வந்து ஒரு பெரிய விடுதலை. என் பார்வையில் வந்து எல்லா உலக தலைகளிலிருந்து நம்ம வந்து வெளியில் வர்றோம், அது வந்து விடுதலை தான். அது உண்மையிலே சொன்னப்போனால் அது விடுதலை தான் சொல்லணும், மரண தண்டனை கிடையவே கிடையாதுமா அவன். அதனால் நான் வந்து சாகவே ஆசைப்பட்றேன், என்னை வந்து சாகடிச்சிருங்க, உங்களோட ப்ரொசீஜர் இப்படியே என்னை கொண்டுடுங்கன்னு சொல்லுவான். அதுதான் கிளைமாக்ஸாக வச்சுருக்காங்க ஜான் காஃபியோட மரணத்தை. அவர் அந்த வழக்கமான அவரும் இறந்து போகிறாரு. நம்ம
டாம் ஹேங்க்ஸுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டத்தோடு அந்த அவனோட மனதை நிறைவேற்றுறாரு அப்படின்னு படத்தை முடிக்கிறாங்க. இதில் அந்த உளவியல் ரீதியான பாத்திரங்கள் படைத்ததில் அது டைரக்டருக்கு நல்ல பேர் கிடைச்சிது. இவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2-3 தடவை இவரோட படங்கள் ஆஸ்கார் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இது ஆஸ்கார் அவார்டு கிடைக்கல. ஆனால் நல்ல படங்கள் எடுத்த ஒரு டைரக்டர் தான் இவர் என்று சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.